ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நம்ம வரிசைக்காக பார்த்துட்ருக்கோம்ல. இதில் 175 கொஸ்டின்ஸ் வந்து இதுவரை நம்ம போன வீடியோ வர கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டு தனியாக இருக்குது. அதில் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வரிசைக்காக நீங்கள் படிச்சுட்ருக்கலாம். அப்புறம் என்ன அப்படின்னா, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதனால் வாங்க பார்க்கலாம். 176 நிதி ஆயோக்கின் நிர்வாகத் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி ஆயோக்கின் நிர்வாகத் தலைவர் யார் அப்படின்னா துணைத் தலைவர் தான் நிர்வாகத் தலைவர். சரியா? அதுக்கப்புறம் தொழிலாளன் என்ற தமிழ் பத்திரிகையை வெளியிட்டவர் யார் அப்படின்னா சிங்காரவேலர். அதுக்கப்புறம் 178 என்ன அப்படின்னா, இரு எண்களின் மீச்சிம ஆனது மீபோகாவின் 6 மடங்காகும். மீபோகா வந்து 12 அப்படின்னா ஒரு எண் 36 அப்படின்னா மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24. சரியா? அதுக்கப்புறம் 179 தமிழக அரசு டேஷாம் தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. ஜூலை 15. அது யாரோட பிறந்தநாள் அப்படின்னா காமராஜரோட பிறந்தநாள். ஸோ தமிழக அரசு வந்து ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. அதுக்கப்புறம் 180வது கொஸ்டின், அசல் தொகை வந்து 10,000 ரூபாய்க்கு ஆனது 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கும் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே வித்தியாசம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டி அண்ட் தனி வட்டி ஃபார்முலாலாம் இருக்குது. அதில் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 708.75 இதுதான் இதற்கான விடை. அதுக்கப்புறம் 181 என்னென்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் ப்ளஸ் கே கியூப் ஈக்குவல் டு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ 1 + 2 + 3 + கேயோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 + 2 3 + ... போட்டு கேயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இதில் இருந்து √3 எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 270 வந்து ஆன்சர் வரும். இதுதான் இதற்கான ஆன்சர். அப்புறம் 182 பார்த்தீங்க அப்படின்னா 2359x 333 அதுக்கப்புறம் ஒய் அப்படிங்கிற தொடரில் x + ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ எப்படி இது எழுதியிருக்காங்க அப்படின்னா 2லேருந்து +1 வந்து ப்ளஸ் பண்ணுனா 3. சரியா? 2 + 1 3. சரியா? இதுக்கு அடுத்து இந்த 1ஓட × 2 மேலே எல்லாத்துலேயும் சேர்த்துக்காங்க. அதாவது √2 அப்படின்னு சொல்லுவோம்ல, அதனால் 2 மடங்கு அந்த மாதிரி சொல்லுவாங்களா, அதுதான். சரியா? அப்புறம் இங்கே இது 1 × 2 2, அப்போது 3 + 2 5. சரியா? அதுக்கப்புறம் இங்கே 2 இருக்கா, 2 × 2 4, அப்போது 4 + 5 9. இந்த மாதிரி போடும்போது எக்ஸோட வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 9 + 8 அப்படிங்கும்போது 17 வருது எக்ஸோட வேல்யூ. ஒய்யோட வேல்யூ அந்த மாதிரி பார்க்கும்போது 65 வருது. சரியா? இதோட எக்ஸ் + ஒய்யோட வேல்யூ தானே கேட்டிருக்காங்க. இங்கே 65 + 17 82. ஆன்சர் தான் 82. சரியா? அதுக்கப்புறம் 189வது கொஸ்டின் என்னென்னா, 8 தொகை நூல்களுள் முதலாவது வைத்து எண்ணப்படும் நூல் என்ன அப்படின்னா நற்றிணை. அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறும் 8 தொகை நூல் பரிபாடல். அதாவது அகத்தினையும் புறத்தினையும் சேர்த்து கூறுற ஒரே நூல் வந்து பரிபாடல். செல்வச்செவிலி இலக்கண குறிப்பு. உருவகம் எப்படின்னா, இந்த செவிலி வந்து செல்வத்துக்கு உருவகமாக கூறப்பட்டுள்ளது. ஸோ உருவகம். சரியா? குன்றேறி யானை போர் கன்றதனால் தன் கை தோன்றுண்டாக செய்வான் வினை. இதில் வந்து கை தோன்று என்கிறதோட பொருள் கைப்பொருளாக வச்சுருப்பாங்கிறது தான் மீனிங். அதனால தான் கைப்பொருள். அதுக்கப்புறம் 193 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்றுக பற்றட்டான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிறதுல எதுகை வகையை கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன வகை எதுகை அப்படின்னா கூளை எதுகை. சரியா? கூளை எதுகை. அதுக்கப்புறம் 194 அளக்கொண்ட எல்லாம் அழைப்போம். அளக்கொண்ட அதாவது அளக்கொண்ட எல்லாம் அழைப்போம். இருப்பினும் இந்த அடியில்
அமைந்துள்ள எதுகையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு. மேற்கதுவாக எதுகை ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு கொஸ்டினில் படிச்சிருக்கோம். 1 3 4 வந்துச்சுன்னா மேற்கதுவாய் அ அ இ ஈயே நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் இது வந்து மேற்கதுவாய் எதுகை. சரியா? கங்கையும் சிந்துவும் இலக்கண குறிப்பு வருது. சரியா? கங்கையும் சிந்துவும். அப்போது எண்ணும்மை நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எண்ணும்மை. அதுக்கப்புறம் சால தவ முதலிய உரிச்சொற்கள் பின் வல்லினம் மிகுமா மிகாதா அப்படின்னா மிகும். அப்புறம் 197வது கொஸ்டின் என்னென்னா, தாழ்பூந்துரை இது வந்து இலக்கண குறிப்பு. சரியா? தாழ்பூந்துரை தாழ்மையாக இருக்கிற பூந்துரை. ஸோ வினைத்தொகை. சரியா? இது வந்து ஒரு வினை வந்து வினைத்தொகை. அதுக்கப்புறம் 198வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினையெச்சத்தை உருவாக்கணும். வினையெச்சம் அப்படின்னா ஈல வந்து முடியணும். சரியா? ஒரு வினை வந்து முற்று பெறாமல் இருக்கணும். அதுதான் வினையெச்சம். படி என்ற வேர் சொல்லிலிருந்து வினையெச்சத்தை உருவாக்குங்கன்னா படித்து. சரியா? படித்து அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். கல் எனும் வேர்ச்சொல்லிலிருந்து பதம் அறிக அப்படின்னு இருக்குது. கல் அப்படிங்கிற வேர்ச்சொல்ல இருந்து பதம்னா கற்றல் அதுதான். இயல்பானது அதோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னா இயல்பு. வேர்ச்சொல்லோடுன்னா இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுதான் கரெக்டாக. இதுவே 200 கொஸ்டின்ஸ் இதுவரை நம்ம முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு மிச்சம் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நமக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக சேனலில் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி ஒரு வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம். அதை மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் படித்தாலே போதும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் மேக்ஸிமம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நல்லா நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.